செய்யும். பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே. ஆம், எங்கள் மத்தியிலே எங்களோடு வாசம் செய்கின்ற உயிர்த்தெழுந்த ஆண்டவரே, நீர் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து அவர்கள் உள்ளத்தின் கதவுகளை திறந்து உம்முடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கின்ற வேளையில நீர் பேசும், நாங்கள் கேட்க கிருபை பாராட்டும். இறைமகன் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்களின் நல்ல பிதாவே, ஆமேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த ஆராதனை வேளையில் மகிழ்ச்சியோடு வரவேற்பில் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் காரியங்களையும் உங்களுடைய எல்லா விதமான நிகழ்வுகளையும் என்றென்றும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த நாளிலும் நாம் சிந்திக்கப்படும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற பொருள், என் ஆண்டவரே என் கடவுளே. கிறிஸ்தவம் என்கின்ற இல்லத்திற்கு அஸ்திபாரம் ஆவது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். எப்படி ஒரு கட்டிடத்திற்கு அஸ்திபாரம் மிகவும் முக்கியமோ, ஆதாரமோ, அதே போலதான் கிறிஸ்தவ சமயத்திற்கு அஸ்திபாரமானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமுள்ள தேவன் என்று சொல்லி அநேக அற்புதங்கள் அடையாளங்களை செய்தாலும், 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு பகிர்ந்தளித்தாலும், பார்வையற்ற ஒருவனை பார்வையிடும்படி செய்தாலும், நடக்க இயலாம இருக்கிறவன் நடக்கும்படி செய்தாலும், இவையெல்லாம் பெரிய காரியம். இந்த கிறிஸ்துவ சமயம் நிலைத்து நிற்பதற்கு இதெல்லாம் ஒரு ஆதாரமான காரியம் அல்ல. இதை ஆதாரமான காரியம் அல்ல என்று சொல்வதனாலே யாரும் வருத்தப்பட்டு என் மீது கோபம் கொள்ள வேண்டாம். காரணம், இதே அற்புதங்களையும் அடையாளங்களையும் பக்கத்து ஊரில் செய்வதற்காக சீடர்கள் ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே உம்முடைய பெயரை சொல்லி அநேக அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறாளே என்று சொல்லி. ஆகவே அந்த நாளிலும் இந்த நாளிலும் கூட இப்படிப்பட்ட அதிசயமான காரியங்களை மனிதர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். இதனால் நம்முடைய சமயம் நிலை நிற்கிறது என்பது அல்ல, மாறாக எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுதான் நம்முடைய கிறிஸ்துவ சமயத்துக்கு பெரிய அஸ்திபாரம். அந்த உயிர்த்தெழுதல் மூலமால்தான் அநேகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே கடவுள் என்று சொல்லி ரோம அரசாட்சியில் இருக்கின்ற உயர் அதிகாரிகள் கூட சாட்சி பகிர்ந்தார்கள். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பார்த்துதான், அதிசயமான காரியங்களை பார்த்த அல்ல, அற்புதங்களை பார்த்த அல்ல, மாறாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், சிலுவை மரத்தில் இருக்கும் போதே இவர் மெய்யான தேவன் என்று சொன்னார். ஆகவே உயிர்த்தெழுதல் தான் நம்முடைய கிறிஸ்துவ சமயத்திற்கு பெரிய அஸ்திபாரம். உயிர்த்தெழுதனால் ஏற்பட்ட காரியங்கள் என்ன? அற்புதம் அல்ல, மாறாக நம்பிக்கையற்றவர்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தினது, அச்சத்தில் இருக்கிறவர்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கினது, வருத்தத்தில் இருக்கிறவர்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கினது, ஒடுக்கப்படுவர்களுக்கு விடுதலை அளித்தது. இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினுடைய மகா வல்லமையான காரியம். இதை சிந்திக்கப்படும்படியாத்தான் இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையிலே எப்படியாய் உட்வாங்கிக் கொண்டிருக்கிறோம், அவரை நாம் வெளிப்படுத்துகிறோம் என்பதுதான் நாம் மிகவும் சிந்திக்க வேண்டிய தலையாய கடமையாயிருக்கிறது.
இப்படி உயிர்த்தெழுந்த ஆண்டவரே, என் ஆண்டவரே, என் கடவுளே என்று சொல்லி முதலாவது அங்கீகரித்தவர் தூய தோமா அவர்கள். பிறகுதான் அப்போஸ்தலனாகிய பவுல், நீ யார் ஆண்டவரே என்று கேட்ட அவர், அதற்கு பிறகுதான் நீர் ஆண்டவர், நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி உயிர்த்தெழுந்த ஆண்டவரே, ஆண்டவரே என்று சொல்லி அழைத்தவர். ஆனால் தூய தோமா அவர்களை எல்லோரும் அலைந்து ஆராய்ந்து பார்ப்பது அவர் டவுட் தாமஸ், சந்தேகத்தின் தாமஸ் என்று சொல்கிறோம். ஆனால் ஏனோ தெரியவில்லை, அதை என் மனம் ஏற்றுக்கொள்வதற்கு மிகவும் அச்சப்படுகிறது. அவர் ஒருவேளை சந்தேகித்த தோமா இருப்பாரானால், சீஷர்கள் ரோம பேரரசுக்கு பயந்து பூட்டிய வீட்டிற்குள்ளே இருந்த பொழுது அவர் எங்கே போனார்? அவரும் பயந்து உள்ளவெல்லாம் இருந்திருக்க வேண்டும். அவர் அச்சமடைந்து அந்த ரூமுக்குள்ளே தான், பூட்டிய அறைக்குள்ளே தான் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அவர் இல்லையே. அப்படியானால் அவர் தைரியமாய் எங்கோ போய் வந்திருக்க வேண்டும், யாரோ போய் சந்தித்திருக்க வேண்டும். என் சிறிய அறிவுக்கு எட்டினது போல நான் சிந்தித்தது என்னவென்றால், ஆண்டவர் சிலுவைக்கு ஒப்புக் கொடுக்கும் போது போகும்போது கூட போனவர்கள், ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்ட போது தூர நின்று அழுது கொண்டிருந்தவர்கள், ஐயோ மீட்பர் இவரே என்று சொல்லி நம்பினோமே, இவர் இறந்து விட்டாரே என்று சொல்லி துக்கத்தோடு பாரத்தோடு இருந்தவர்கள், அவர்கள் எல்லாம் போய் பார்த்திருக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன். அவர்கள் எல்லாவற்றையும் பார்த்து அவர் தைரியம் ஊட்டி இருக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன். என்னுடைய தேடுதல் அப்படிப்பட்டதாக தான் இருக்கிறது. இல்லை என்றால் அவர் அங்கே இருந்திருக்க வேண்டும். மற்ற சீஷர்கள் எல்லாம் 10 பேரும் அங்கே கூடியிருக்கும் போது இவரும் அங்கே இருந்திருக்க வேண்டும் அல்லவா? இல்லையே. அதிகமாய் நாம் யோசிப்பது, இவர்தானே சொன்னார், காயப்பட்ட இடத்துல நான் கையை போட்டு பார்த்தாலோடைய நான் நம்ப மாட்டேன் என்று சொல்லி. ஒருவேளை அது அவருடைய உள்ள ஆழத்திலே இந்த சீடர்களை குறித்த ஒரு எண்ணம் ஏற்பட்டிருக்கலாம். இந்த சீடர்கள் தானே ஆண்டவரை பார்த்து பேய், அசுத்தாவி, ஆவி என்று சொன்னார்கள். இந்த சீடர்கள் தானே அநேக காரியங்களை ஆண்டவர் சொல்வதை ஏற்றுக்கொள்ள கூடாதபடி, உமக்கு சாவு நேரிடுவது தவறு, அது இல்லை இருக்கக்கூடாது என்று கடிந்து கொண்டார்களே. இப்படிப்பட்டவர் சொல்வதை நான் எப்படி நம்புவது? ஆண்டவரை நான் முழுவதுமாய் விசுவாசிக்கிறேன், ஆண்டவரை நான் நம்புகிறேன் என்று சொல்லி ஒருவேளை தோமாவுடைய மனதில் அவர் நினைத்திருக்கலாம். நாம் அதிகமாய் வேதத்தில் ஊந்து கவனிப்போமானால், பூட்டிய அறைக்குள்ளே இருந்த சீடர்கள் பயந்தார்கள். ஆனால் இவரை மட்டும் நாம் சந்தேக தோமா என்று சொல்கிறோம். அங்கே பூட்டிய அறைக்குள் இருந்தவர்கள் அத்தனை பேரும் சந்தேகிக்கப்பட்டவர்கள் தானே. தோமா கேட்டதனால் ஆண்டவர் அதை காண்பித்தார் என்று சொல்லுகிறோம். ஆனால் நாம் சிந்தனைக்குள்ளே கொண்டு வரும்போமானால், ஆண்டவர் தானாகவே அவர்களுக்கு காயங்களை காட்டினார், அவர்கள் நம்பும்படியாய். இதை ஒருவேளை சீடர்கள் தோமாவுக்கு சொல்லும்போது, நாங்கள் ஆண்டவரை பார்த்தோம், ஆண்டவரை நாங்கள் தரிசித்தோம் என்று சொல்லும்போது இதையும் கூட சேர்த்து சொல்லுகிறார்கள் அல்லவா? அவர் காயத்தை காண்பித்தார், நாங்கள் விழாவிலே பார்த்தோம், கைகளை பார்த்தோம், காலில் பார்த்தோம், அந்த அடையாளங்கள் இருந்தது என்று சொல்லி இருக்கலாம். அதுதான் ஆண்டவர் தோமாவை பார்த்து, என் விழாவில் கையை போடு என்று சொன்னாரே தவிர, பேதுருவை கடிந்தது போல கடிந்து கொள்ளவில்லை. ஆண்டவரே நீரேயானால் நான் இந்த சமுதிரத்தில் கடல் மீது நடக்க செய்யும், வா என்றார். நடந்தார். விசுவாசம் குறைவுபட்டதாலே மூழ்கினார்.
அற்ப விசுவாசியே என்று சொன்னார். அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டா என்று சொன்னார். ஆனால் தோமாவை அப்படி ஆண்டவர் கடிந்து கொண்டார் இல்லை, மாறாக கனிவோடு அவர் பேசினார். தோமாவை, என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், ஏனென்றால் உன்னை குறித்த ஒரு எண்ணங்கள் எனக்கு மேன்மையா இருந்ததே, உன்னை குறித்து நான் வெகுவாய் எண்ணிக்கொண்டிருந்தேனே. காரணம் என்னவென்று சொல்லுங்கள். ஒரு இன்ஸ்டன்ட், லாசரு மரித்த பொழுது ஆண்டவருக்கு லாசரு மரித்து விட்டார் என்று சொன்னார்கள். ஆண்டவர் அந்த கேள்விப்பட்டவுடனே மீண்டும் 2 நாள் தங்கி இருக்கிறார். 3ஆம் நாள் புறப்பட்டு போகிறார். அப்போது என்ன சொல்கிறார்? யோவான் எழுதின நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் 15-16 வசனம். நான் அங்கே இராததினால் திருவெழுத்து வாசிக்கிறேன். நான் அங்கு இல்லாமல் போனது பற்றி உங்கள் பற்று மகிழ்கிறேன், ஏனெனில் நீங்கள் என்னை நம்புவதற்காக இது ஒரு வாய்ப்பாகிறது. அவனிடம் போவோம் வாருங்கள் என்று சொன்னார். அவர்கள் நம்புவதற்காக இதை எல்லாவற்றையும் காண்பித்தார். அப்பொழுது தோமா சொல்கிறார், வாருங்கள் நாமும் அவரோடு மரிப்பதற்காக போவோம் என்று சொல்கிறார். அதற்கு முன்பாக நடந்த காரியம் என்னவென்றால், லாசரு இறந்தவுடனே அவரை எழுப்ப போகிறேன் என்று சொல்லி நாம் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்று அழைக்கிறார். அப்பொழுது சீடர்கள் சொன்னார்கள், அப்பா நேற்று தானே உன்னை கல்லெறித்துக்கு புறப்பட்டாங்க, உன்னை கொன்று போட நேற்று தானே அவர்கள் கல்லெறிந்தார்கள், அங்கே போவோம் என்று சொல்கிறீரே என்று சொல்லி தடை செய்கிறார்கள். தைரியமாய் தோமா ஒருவர் மட்டுமே, வாருங்கள் போவோம், நாமும் அவரோடு மரிப்போவதற்கு கூட நம்மை ஒப்பு கொடுப்போம் என்று சொல்லி அவ்வளவு தைரியமாய் ஆண்டவரிடத்தில் நம்பிக்கை வைத்து இருந்த தோமாவை என் மனம் அவர் சந்தேக தோமா என்று ஏற்றுக்கொள்வதற்கு மனம் ஒவ்வவில்லை. தைரியமானவர். எல்லோரும் பயந்திருக்கும் பொழுது அவர் மட்டும் வெளியே இருந்திருக்கிறார். நான் அநேகரை கேட்டேன், நல்ல அறிஞர்களை கேட்டேன், அநேக வேத விளக்க உரைகளை பார்த்தேன். அவர் எங்கே போனார் என்று எதிலும் குறிப்பிடவே இல்லை. ஆண்டவர் சீஷர்களுக்கு தரிசனம் தந்தபோது அவர் அங்கே இல்லை. எல்லோரும் பயப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் பயங்கள் எல்லாம் அவருக்கும் சொல்லி இருப்பார்கள். ஆனால் அவர் மட்டும் தைரியமாய் எங்கோ போய் யாருக்கும் ஆறுதல் தான் சொல்லி இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இன்சிடென்ட் மூலமாக, இந்த நிகழ்வுகள் மூலமாக நான் உறுதியாய் நம்புகிறேன். ஆண்டவரோடு நாமும் போவோம் வாருங்கள், அங்கே போனால் கல்லெறிந்து நம்மை கொன்று போடுங்கள் என்றெல்லாம் பயப்படுகிறீர்கள். அவர் இருந்தால் நாமும் அவரோடு ஏற்போம். எவ்விதமான ஒரு ஆணித்தரமான, ஒரு உறுதியான, ஒரு தீர்மானமான காரியம் அவர் ஏற்றுக்கொண்டார். அது சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட உயிர் தெழுந்த ஆண்டவரை நாம் நம்முடைய வாழ்க்கையில என் ஆண்டவர், என் கடவுள் என்று அங்கீகரித்துக் கொள்கிறோமா? அப்படி அங்கீகரித்துக் கொள்ள வேண்டுமானால் 3 காரியங்கள் நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஏன் நம் அவரோடு ஐக்கியப்பட வேண்டும்? 1, கிறிஸ்துவோடு நம்முடைய உறவை வெளிப்படுத்த. கிறிஸ்துவோடு நம்முடைய உறவை வெளிப்படுத்த நாம் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நம்முடைய கடவுளாக, நம்முடைய ஆண்டவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய சிந்தனைக்கு கொண்டு வரும்படியாய் இந்த நாளிலே உங்களை அழைக்கிறேன். ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரும் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார். நம் தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்பாகவே நம்மை பேர் சொல்லி அழைத்த ஆண்டவர்.
அவர்களோடு நாம் உறவை வெளிப்படுத்தும்படியாய் உயிர் தேர்ந்த ஆண்டவரை நாம் எப்பொழுதும் நம்ம உள்ளத்துக்குள்ளே ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆதியாகம புத்தகம் 33ஆம் அதிகாரத்தை ஒரு நிகழ்வு பார்க்கிறோம். யாக்கோபுக்கும் ஏசாவுக்கும் மன வருத்தம். ஆனால் வேறு வேறாய் பிரிந்த பொழுது அவர்கள் எல்லாம் வளர்ச்சி அடைந்த பொழுது ஒருவர் சந்திக்கப்படும்படியா இருவருக்குமே ஒரு நல்ல எண்ணம் உருவானது. அவருடைய உறவை வெளிப்படுத்துவதற்காக பரிவாரத்தோடு வருகிறார். இவரும் அவருடைய உறவை உறுதிப்படுத்துவதற்காக வெளிப்படுத்துவதற்காக இவரும் பரிவாரோடு செல்கிறார். ஆனால் பயம் இருக்கிறது. ஆனாலும் எல்லாவற்றையும் கடந்து அன்பு என்ற ஒன்று அவர்களை ஆட்கொண்டதினாலே தன் சகோதரனோடு தன் சகோதரன் உறவை வெளிப்படுத்தத்தக்கதாய் ஒருவருக்கோடு ஆண்டவரை இணைகிறார்கள். ஒருவருக்கொருவர் அந்த எண்ணத்தை, அவர் விரோதமான எண்ணங்களை எல்லாவற்றையும் மாற்றி அவர்கள் அன்பினாலே சகோதரன் சகோதரை அந்த உறவை வெளிப்படுத்துகிறார்கள். நாம் ஆண்டவரிடத்தில் நம்முடைய உறவை பலப்படுத்த வேண்டும் அல்லது வெளிப்படுத்த வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அநேக நிகழ்வுகளிலே ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். சாதாரணமா நம்முடைய உறவுகளை வெளிப்படுத்த, உறவை மற்றவர்களோடு வெளிப்படுத்த, நண்பர்களோடோ நம்முடைய உறவின் மக்களோடோ நம்முடைய சகோதரோடு நம்முடைய தாயோடோ நம்ம உறவின் மக்கள் யாரா இருந்தாலும் அவர்களோடு நம்முடைய உறவை பலப்படுத்தி கொண்ட நம்மிடத்தில் என்ன காரியம் உயர்வா இருக்கிறதோ, ஒருவேளை பண்டிகை நாட்களாக இருந்தால் நம்ம வீட்டில் விசேஷமாக செய்த பொருட்கள், தின்பண்டங்கள், சாதம், சாப்பாடு, உணவு, இவைகளை நாம் பகிர்ந்து கொள்கிறோம். இவைகளை நாம் அவர்களுக்கு கொடுத்து நம்முடைய உறவை நாம் பலப்படுத்திக் கொள்கிறோம். நம் உறவை அவர்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். ஆனால் உயிர்த்தெழுந்த ஆண்டவரோடு நம்முடைய உறவை பலப்படுத்த வேண்டுமானால், பகிர்ந்து கொள்ள வேண்டுமானால் நாம் எப்பேற்பட்டவர்களாய் இருந்து நம்முடைய வாழ்க்கையை அவர் முன்பாக வெளிப்படுத்த வேண்டும். நாம் எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அதை நமக்கு வெளிப்படுத்துகிறார். தவறு, யோவான் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிப்போம். ஆமாம், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்டவதெல்லாம் நடக்கும். ஒரு தகப்பன் மகன், இவர்கள் உறவுகள் சரியான பாதையிலே இருக்குமானால், ஏற்புடையதா இருக்குமானால், மகன் கேட்டதை எல்லாவற்றையும் தகப்பன் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். செய்யக்கூடாதபடி போகுமானால் அதன் பொருள் என்ன? தகப்பனுக்கு கீழ்ப்படியா ஒருவேளை நிலையில் இருக்கலாம் மகன். தகப்பனுடைய வார்த்தையை, அவருடைய அறிவுரையை அசட்டை பண்ணுகிற ஒருவராக இருந்திருக்கலாம். ஆகவே அவரிடத்தில் எந்த ஒரு நற்காரியம் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது மகனாய். இப்பொழுது கடவுளுக்கு நம் பிள்ளைகளாய் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நான் அடிக்கடி சொல்லுவேன், கொடுக்கப்படும் செய்யப்படும் என்பதற்கு பெரிய வாஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்குது. கொடுக்கப்படும் என்றால் ஏதோ இருக்கிறது கொஞ்சம் கொடுப்பது. ஆனால் செய்யப்படும் என்பது நம் உணர்வு அத்தனையும், நம்முடைய உள்ளம், நம்முடைய செயல், எல்லா பாடியும், எல்லா உருவமும் அதில் இணைந்திருக்குது செய்வது என்றால். ஆக ஆண்டவர் சொல்கிறார், என் வார்த்தை உங்களில் நிலைத்திருக்குமானால், அப்பா பிதா என்று கூப்பிடுகின்ற புத்திர சுவீகாரமான அந்த உறவு நமக்குள்ளே நிலைத்திருக்கும். அப்படி என் வார்த்தைகளை நீங்கள் அசட்டை பண்ணுவீர்களானால், என் வார்த்தைப்படி நீங்கள் நடக்காமல் போவீர்களானால்,
ஆண்டவரோடு நமக்கு இருக்கின்ற உறவு எப்படி பலப்படுத்த முடியும்? எப்படி நாம் அவரோடு ஊர்ஜிதப்படுத்த முடியும்? இரண்டாவது, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நாம் நம் உள்ளத்துக்குள்ளே நமக்குள்ளே ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். காரணம், நாம் உரிமை பாராட்ட, நான் உங்களுடைய பிள்ளை ஆண்டவரே, நீர் என்னுடைய தகப்பன். அதுதான் தோமாஸ், என் ஆண்டவரே, என் கடவுளே, என் என் என்று சொல்லி ஆண்டவரை தனக்கு சொந்தமாக்கி கொண்டார், உரிமை பாராட்டுகிறார். யோவான் 1 அதிகாரம் 12 இப்படி ஆகி கூறுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் கடவுளுடைய பிள்ளையாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். உரிமை பாராட்டுகிறார். ஆண்டவர் நம்மை தம்முடைய சொந்த மகனாக மகளாக உரிமை பாராட்டுகிறார். இந்த உரிமைக்கு பாத்திரவானாய் நாம் நடந்து கொள்கிறோமா என்பதை நாம் அதிகமாய் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒருவர் சொன்னார், உரிமை பாராட்டக்கூடாதபடி, உரிமை பாராட்டக்கூடாதபடி, தன் தாப்பனை என் தாப்பனே என்று சொல்லக்கூடாதபடி, என் சகோதரனை தன்னுடைய சகோதரனை சகோதரன் என்று சொல்லக்கூடாதபடி ஒருவர் மிகவும் வனமரத்தோடு, தகப்பனே உமக்கு விரோதமாகும், உமது பார்வையில் நான் பாவம் செய்தேன், இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, எனக்கு உரிமை இல்லை, நான் உரிமை பாராட்ட முடியாது. காரணம் என்ன? தகப்பனுடைய காரியங்களை பார்க்கிலும், தகப்பனுடைய புத்திமதியை காட்டிலும், தகப்பனுடைய நல்வழி சொல்வதை யோசனையை காட்டிலும் அவர் பின்பற்றினது உலக பிரகாரமான காரியங்களை தங்களை ஈடுபடுத்திக் கொள்கின்ற, தன்னோடு இருக்கின்ற, தன்னை தவறான வழியில் வழிநடத்துகின்ற அவருடைய எண்ணங்களையும் அவருடைய புத்திமதியும் கேட்டதினாலே தகப்பனிடத்தில் அந்த மகன் உரிமை பாராட்டக்கூடாமல் போய்விட்டது, உரிமை பாராட்ட முடியாமல் போய்விட்டது. நான் உன் மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் அல்ல, ஏனென்றால் உணர்கிறார், உரிமை பாராட்டக்கூடாதபடி நான் உமக்கு விரோதமான காரியங்களை செய்தேன், நீ சொல்கின்ற காரியங்களை நான் கேட்டதில்லை, உம்முடைய வார்த்தையின்படி நான் நடக்கவில்லை. அதை உணர்ந்தவர்களாய், அதை உணர்ந்தான். ஆகவே தான் அந்த சகோதரர் அந்த தகப்பனை பார்த்து, உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் அல்ல. அன்புக்குரியவர்களே, உயிர்த்தெழுந்த ஆண்டவர், உயிர்த்தெழுந்த ஆண்டவரை என் ஆண்டவரே என் கடவுளே என்று சொல்லி உரிமை பாராட்டுவதற்கு நாம் எந்த நிலைப்பாட்டை நாம் மேற்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தில் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் அடிக்கடி சொல்லுகிறேன், நான் ஜெபம் பண்ணும்போது, நாங்கள் அதிகமாய் நேசிக்கின்ற நல்ல கடவுளே என்று சொல்லி உரிமையோடு, நான் அதிகமாய் நேசிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி, ஆண்டவரே நான் உரிமையோடு நான் அழைக்கிறேன். காரணம் என்னவென்றால், ஆண்டவரை நான் முழுவதுமாய் விசுவாசித்தேன். ஒருவேளை எங்களை நேசிக்கின்ற கடவுளே என்று கூட சொல்லலாம், அது ஒரு உரிமைதான். ஆனால் இப்படி சொல்வதற்கு நான் நேசிக்காமல் ஆண்டவரை நான் நேசிக்கின்ற நல்ல ஆண்டவரே என்று சொல்ல ஒரு மனது உறுதி வேண்டும், அந்த உரிமை வேண்டும். அப்படி பொய்யாய் சொல்லுவேனானால் ஆண்டவரே என்னை பார்த்து, மகனே நான் அதிகமாய் நேசிக்கின்ற கடவுளை என்று சொல்லுகிறாயே, என்னை நீ நேசிக்கிறது உண்மையானால் பிலிப்பியர்கள் எழுதின நிருபத்தில் சொன்னது போல கிறிஸ்தியேசுவின் இருக்கின்ற சிந்தை உங்களிலும் இருக்க கடவுது என்ற வார்த்தையை நீ வாசித்தாயா? அப்படியானால் என்னில் இருக்கின்ற சிந்தனை உனக்குள்ளே இருக்கிறதா? அப்படி இருந்தால்தான் நீ தைரியமாய் நான் அதிகமாய் நேசிக்கின்ற நல்ல கடவுள் என்று உன்னால் சொல்ல முடியும். நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை, என் ஆண்டவரே என் கடவுளே எனக்கு சொந்தமானவரே சொல்வதற்கு, உரிமை பாராட்டுவதற்கு நாம் எந்த தகுதி உள்ளவர்களாய் வாழ்ந்து கொண்டுகிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் ஆண்டவர்
எபேசியர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் கூறுகிறது, இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என் மகன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மீது உரிமை பாராட்டுகிறார். அந்த உரிமைக்கு ஏற்ற பிள்ளைகளால் நாம் வாழ்கிறோமா? அல்லது இளைய மகன் உரிமை பாராட்டக்கூடாதபடி, ஆண்டவரே மகன் சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் இல்லை, காரணம் நான் உம்மை விட்டு தூர போய்விட்டேன், உலக ஆசை, உலக சம்பத்து, உலகத்தில் காணப்படுகின்ற மேன்மையான காரியங்கள், அழிந்து போகின்ற தன்மைகள் எல்லாம் என்னை ஆட்கொண்டிருக்கிறது, அதனால் நான் போய் சீரழிந்து போயிருக்கிறேன். அப்படி ஒருவேளை நினைத்து இந்த நாளில் ஆகிலும் உயிர் தெரிந்த ஆண்டவரை என் கடவுளே, என் ஆண்டவரே என்று அழைப்போமானால் அவர் நம் மீது உரிமை பாராட்டுகிறவர், நம்ம உரிமையோடு ஏற்றுக்கொள்கிறவர். தூர இடத்தில் இருக்கும் பொழுதே, அந்த மகன் தூரமாக இருக்கும் போதே ஓடி வந்து தன் மகனை அரவணைத்துக் கொண்டு, நீ மரித்தாய், இப்பொழுது பிழைத்திருக்கிறாய். இதே வார்த்தை ஆண்டவர் இந்த நாளிலும் கூட நம்மை பார்த்து உரிமை பாராட்டக்கூடாதபடி நம்ம இடத்தில் இருக்கின்ற தீய காரியங்கள், ஆண்டவருக்கு விரோதமான செயல்பாடுகள் நமக்குள்ளே இருக்குமானாலும் கூட அதை எல்லாவற்றையும் நினைத்து இந்த நாட்களே நினைப்போமானால் உயிர் தேர்ந்த ஆண்டவர் இந்த நாளிலும் நம்மை மகனாக மகளாக ஓடி அரவணைத்துக் கொள்ள ஆயத்தமாய் தன் இரு கரங்களை நீட்டிக் கொண்டிருக்கிறார். வசனம் சொல்கிறது வெளிப்படுத்தும் சுவிசேஷத்தில், இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன் என்று சொல்லி பழைய வேதாகமத்தில் இருக்கும் இந்த திருவிவிலியத்திலே, இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டிக்கொண்டே இருக்கிறேன். அவர் நிறுத்தவே இல்லை. எப்படியாவது என் மகன் எனக்காக தன்னுடைய உள்ளத்தின் கதவை திறக்க மாட்டானா? என் மகள் தன்னுடைய உள்ளத்தின் கதவை எனக்கு திறக்க மாட்டாளா? என் மகளாச்சே, என் மகனாச்சே என்று சொல்லி ஆவலாய் நின்று கதவை தட்டி கொண்டே இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவரிடத்தில் நாம் உரிமை பாராட்ட நாம் எந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? உலக பிரகாரமான காரியங்கள் என்னை கண் கவர்ந்து இழுத்துகிறது, மாயமான தோற்றம் என்னை தள்ளுண்டு போனது, உம்மை விட்டு நான் தூரம் போவதற்கு அது எல்லாம் காரணமாய் அமைந்தது. ஆனாலும் இப்போது ஆண்டவரே நான் வருந்துகிறேன், உயிர் தேர்ந்த ஆண்டவரே, நான் உம்மை என் கடவுளாக, என் ஆண்டவராக ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருக்கிறேன் என்று சொல்லுவோமா? மூன்றாவது, உயிர் தேர்ந்த ஆண்டவரை நாம் சொந்தமாக்கிக் கொள்வதற்கு மூன்றாவது காரணம், அவருடைய ஊழியங்களை நாம் அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவருடைய ஊழியங்களை செய்வதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். அதற்காகத்தான் இந்த உலகத்தில் நம்மை ஆண்டவர் படைத்தார். அவர் சீடர்களை அழைத்து, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு அபிஷேகம், நீங்கள் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். தோமா, என் ஆண்டவரே, என் கடவுளே என்று சொல்லி ஆண்டவரை தன்னை முழுவதுமாய் ஏற்றுக்கொண்டதினாலே, தன் உள்ளத்திலே அங்கீகரித்துக் கொண்டதினாலே, தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டதினாலே முதல் ஊழியக்காரனாய் இந்தியாவில் வந்து ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்தும்படிய ஊழியத்தை செய்தார். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து, மகனே மகளே, உன் தாயின் வயிற்றில் நீ பிறவாதற்கு முன்னே உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீர் என் தாசன், நீ என் ஊழியக்காரன், என் ஊழியத்தை செய்யும்படியாய் உன்னை அழைக்கிறேன், நீங்கள் புறப்பட்டு போய் உலகமெங்கும் உயிர் தேர்ந்த ஆண்டவரை சாட்சியாய் பகருங்கள் என்று சொல்லியிருக்கிறாரே. அந்த உயிர் தேர்ந்த ஆண்டவரை சாட்சி பகருவதற்கு நாம் ஏற்றுக்கூடிய பிள்ளைகளாய் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அவரோடு இருக்கின்ற உறவு நமக்குள்ளே எப்படிப்பட்டதா இருக்கிறது? அவரை முழுமனதோடு நம்ம உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அப்பா பிதாவை என்று கூப்பிடுகின்ற புத்திர சுவிகாரம் நமக்குள்ளே உறுதியாய் இருக்கிறதா?
சிந்தித்து பார்க்க வேண்டும். உயிர்த்த இந்த ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். அழைத்தவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆகவே அழைக்கப்பட்ட நாமும் அவருக்கு உண்மையுள்ளவராய் இருந்து திருச்சபை, சமுதாயம், எல்லா இடத்திலும் சாட்சியுள்ள மக்களாய் ஜீவிக்க கர்த்தர் நம் ஒவ்வொருவரும் ஆயத்தப்படுத்தி வழிநடத்துவராக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நாங்கள் அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் உயிர் தெழுந்த ஆண்டவராகிய உம்மை நாங்கள் உறுதியாய் பற்றிக்கொள்ளவும், எங்கள் உறவை பலப்படுத்தவும், எங்கள் உறவை நாங்கள் உரிமையோடு பாராட்டவும், அதன் மூலமாய் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த புத்திர சுவிகாரத்தோடு இந்த உலகத்துக்குள்ளே புறப்பட்டு போங்கள் என்று உம்முடைய வார்த்தையை சுமந்து செல்லுகளாய் நாங்கள் வாழ்ந்து உமக்கு சாட்சியை ஜீவிக்க எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி பாதுகாத்து பராமரிக்க வேண்டுமாய் நண்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.